வெல்கம் டு ஆம்பூர் செல்வி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ரவா கிச்சடி வித் தேங்காய் சட்னி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம் நான் ஸ்லைஸாக எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கேரட், பீன்ஸ் கட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவா எடுத்து நல்லா கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரோஸ்டட் ரவா இருந்தாலும் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ 2 to 3 minutes ஆயிடுச்சு. நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 25 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நம்ம கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதும் இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கினதும் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேரட் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கிச்சடிக்கு மஞ்சள் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காய் நல்லா வதக்குனதும் நம்ம தண்ணி ஊற்றி காயை வேக வச்சிடலாம். இப்போ இதில் 1 டம்ளர் ரவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ கரெக்டாக 4 டம்ளர் அளவு எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். அந்த காய் வேகிற வரைக்கும் கொதிக்கணும். நம்ம அதுக்குள்ளே சட்னி செஞ்சிடலாம். வாங்க சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1/2 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச சட்னியை பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடானதும் கடுகு, சீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு, சீரகம் பொரிஞ்சதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கலரி விடுங்க.
இப்போ தாளிப்பு சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி பார்த்தாலே தெரியும் வெஜிடபிள் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை கொட்டிடலாம். இப்போ ரவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரி விடுங்க. நீங்கள் மொத்தமாக கொட்டினீங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டி நின்றுடும். அதனால் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி கலருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். இப்போ ரவை நம்மளுக்கு வேகணும்ல, அதனால் ஒரு 5 minutes லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம். இப்போ கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 minutes ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவா கிச்சடி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரவா கிச்சடியோட நீங்கள் தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.